விட்டுரு. சரி மேடையோட வச்சுக்கிறோம். நான் ஆம்பளை பையன். சரி நான் கை தட்டுறேன். நானும் கை தட்டுவேன். விசில் அடிப்பேன். நானும் விசில் அடிப்பேன்ல. எங்க ஏன் தெரியாமலே உங்க வாத்தியார் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எப்படி சத்தியமா ரவுடி முண்டை தான்டா. பொட்டச்சியெல்லாம் விசில் அடிச்சா நாட்டுல மசூதில மழை பெய்யும். நாங்க அடிக்க கூடாதோ சரி அப்படின்ற. இப்ப ஆம்பளை செய்யறது நீ செய்யற இல்ல, பெண்கள் செய்யறத நான் செய்யறேன். சரி இது கொலவை போட்டாங்கல்ல, அதே கொலவை நான் போட்டேன்ல. நீ கொலவை போடு, ஒண்ணு கொலவை போடு. ஹலோ ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர், உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று எதிர்பார்க்கக்கூடியவர், ஒரு ராஜ நடிகராக உலகம் எங்கும் பேரும் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த மரியாதைக்குரிய அன்பு அன்னார் ஆட்டூரை சேர்ந்த ஏஆர் ஆறுமுகம் அவரை கலந்து சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா வேகமா ஆரம்பிச்சுட்டான். இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நல்லபடியா நடிக்கக்கூடிய வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விழுகிற பணிக்கு எதுக்கு எனக்கு என்ன பார்த்து கிடந்து விட்டு அப்புறம் காலையில சொல்றது அடேங்கப்பா நேற்று நாடகம் சூப்பரியா. இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயுமே பார்க்கல. நாடகமெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் தூங்கிட்டேன். கனவுல பார்த்திருப்பாரு போல இருக்கு தூக்கத்துல. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன். ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆத்தா மார்க போற ஏன் அப்படி கடைசியிலே உட்காந்துருக்கேன்? தாத்தா அக்கா தங்கச்சி எல்லாம் வருமே, ஏன் அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போலாம்ன்ற நினைப்பா? அந்த சோழி மட்டும் இன்னைக்கு ஆகாத்தா. ஆத்தா தானே ஊட இருக்க இடமெல்லாம் என்ன உழுது பரம்படிக்க போறோமா? கொஞ்சம் எந்திரிச்சு முன்னாடி வந்து உட்காருங்கத்தா. உங்க முகத்தை பார்த்த மாதிரி இருக்கேன். அங்கிருந்து பார்த்தா என் முகம் சரியா தெரியுதா? கொஞ்சம் பக்கத்துல இருந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட நல்லா இருக்கா இல்ல குரங்குமா இருக்குதான்னு கூட பார்த்துட்டு கூட போவீங்க. கொஞ்சம் முன்னாடி இருந்து உட்காருங்க. கூட்டம் நல்ல கூட்டம். இருக்கிற கூட்டம் அப்படியே இருந்தா போதுமானது. யாரு எந்திரிச்சு மட்டும் தயவு செய்து வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்படி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒத்தையில கத்துறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன். அதுல தாய்மார்கள் கூட்டம் அடேங்கப்பா மகராசிய சிரிச்ச முகமும் சீதையுமா நல்லா உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி சிரிச்ச முகமா இருக்கும்ல அத்தா வணக்கத்தா. அப்படி கலகலப்பா இருக்கா? அப்படி வணக்கம் சொன்னாத்தான் நல்லா இருக்கா? அப்படி சிரிச்ச முகமா சீதையுமா இருக்கணும். ஒரு சில ஊர்களெல்லாம் ஆத்தாமார்களா சிரிச்ச முகமாவே உட்கார கிடையாது. வீட்டுல அவங்க புருஷ அடிச்சா எப்படி முறைச்சிட்டு பாக்குறது அதே மாதிரி அப்படியே கொலகாரனை பாக்குற மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. இதை விட ஒரு சில ஊர்கள் ஆத்தாமார்கள் என்ன பண்ணுவாங்க, நாடகத்தை ரசிக்கிறது கிடையாது. வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதே பொரணி. எப்படி பொரணி விஷாகன்றீங்க? நாடகம் நடக்கும்போது பெட்டிக்காரு எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புனுக்கார எடுவட்ட நாய் என்னத்தையும் பேசிதாண்டுக்கிட்டு வட்டமா வந்துட்டு ஆத்தா பொரணி ஆரம்பிக்க. எப்படி ஆரம்பிக்க? அடியா இருளாயி என்னடி ராமாயி
இந்த குமரா இருக்கல்ல அவன் செகுட்டு முனியாண்டியை தள்ளிட்டு போயிட்டு அலமுடி அடி சண்டாளத்தனமே நடிச்சாம ஒரு மணிக்கு டப்பு டப்பு டப்புன்னு வராங்கல முன்னாடி மோட்டர் பைக்கல மனத்தடி கண்டான்னு பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போனா நமக்கு என்ன? யார் யாரை தள்ளிட்டு போனா நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டி போகாம இருந்தாச்சாதே, அதை மட்டும் கொள்ளார பாத்துங்க. பொதுவா எதையும் நல்லா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்க நாடகம் நல்லா இருக்கும்யா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு சொல் பாருங்க. வடக்கு வாசல் செல்வி அழகிய நாயகி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். இதே வித்தியாசமா நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும், ஒரு மாதிரியா இழுவையா போகுது அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தோம்னா நாடகம் நல்லா இருக்காது. அதே மாதிரி சொல்ல வைக்கிற விதமும் எங்க கையில தான் இருக்கு. சே சூப்பரா இருந்துச்சா, நேற்று நாடகம் அமோகமா இருந்துச்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதே இது காலையில சே நாடகம் இருந்துச்சியா அப்படின்னீங்கன்னா நாடகம் மசூரு கூட வெள்ளங்கலைன்னு அர்த்தம். அதனால சே அமோகமா சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்ற அளவுல நாங்களும் நடிக்கணும், நீங்களும் பார்க்கணும். உங்க வேலையை நீங்க செய்யணும், எங்க வேலையை நாங்க செய்யணும். அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சோம்னா நடக்கிற வேலை சிறப்பா நல்லபடியா இருக்கும். நீங்க எத்தனையோ நாடகங்கள் பார்த்திருக்கலாம், ஒரு வள்ளியரும் நாடகம் பார்த்திருக்கலாம், சத்யவான் சாவித்திரி, இதே மேடையில சத்யவான் சாவித்திரி பவளக்குடியில நான் வந்திருக்கிறேன். சத்யவான் சாவித்திரி நாடகம் பார்த்திருக்கலாம், பவளக்குடி நாடகம் பார்த்திருக்கலாம், ஏன் ஹரிச்சந்திர மயான காண்டம் நாடகம் கூட நீங்க பார்த்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நடக்கிற நாடகம் எப்பேற்பட்ட நாடகம்னா ஹரிச்சந்திரா பானஸ்திரி காண்டம் சொல்லக்கூடிய நாடகம். இந்த நாடகத்தை நீங்க பார்த்திருப்பீங்களா பார்க்கலன்றது எனக்கு தெரியாது. ஹரிச்சந்திரா பானஸ்திரி காண்ட நாடகம் என்ன, மயான காண்ட நாடகம்னா ஹரிச்சந்திரன் நேரா சுடுகாட்டுக்கு வந்ததுல இருந்து பிறப்புலப்புல இருந்து அப்படி போயிடுவாரு. ஏன்னா அந்த நாடகம் நிறைய பார்த்திருப்பாங்க, நம்ம பகுதியில் பார்த்திருப்பாங்க. பானஸ்திரி காண்டம் நாடகம்னா ஹரிச்சந்திரன் அயோத்தியில் நாட்டை அரசாள்றதுல இருந்து நாடகம் சிறப்பாக நடக்கும். கதையை நான் சொல்லிட்டேன்னா முடிஞ்சு இப்படித்தான் போயிடும், சப்புடு போயிருங்க. அதனால அடுத்து என்னென்ன நடக்கும் நீங்களும் எதிர்பார்ப்போட இருக்கணும். இந்த நாடகத்தை ஆரம்பத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் புரியாத மாதிரி தான் தெரியும். முழுசா உட்கார்ந்து பாருங்க, இந்த நாடகம் அருமையா தெரியும், உங்களுக்கு புரியும். அதனால இந்த நாடகத்தை நல்லபடியா பாருங்க தெரிந்து கொண்டு எல்லாம் வல்ல ஹரிகர சூதன் ஐயப்பனை வணங்கி மற்ற காரியத்தை பார்த்துருவோம்ன்றதுனால அருமையான முறையில் யூடியூப், எத்தனை யூடியூப்பா, ஆனால் யூடியூப் எடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. நன்றி அனைவருக்குமே நன்றி. சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இன்பமான ஊதுவத்தி அங்கே மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது. மணிகண்ட சன்னதியில் நெய்யு மணக்குது, திருநீரு மணக்குது, பன்னீரு மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருளு மணக்குது, ஐயர்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. பள்ளிக்கட்ட சுமந்துகிட்டா பக்தி மணக்குது, அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறகுது, பகவானை பார்த்து விட்டால் பாவம் தொலையுது, 18ஆம் படி தோட்டா வாழும் சிறகுது, எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. வேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது, காட்டுக்குள்ளே சரண மோசம் நாளை விலகுது, வீட்டை விட்டு பக்தர் கூட்டம் காற்று திரியுது, எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம், சாமி திந்தக தோம் தோம் ஐயப்ப திந்தக தோம் தோம், பூங்காவண்ட தொப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து வரும் தருகிறார், நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார், ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார், எங்கே மணக்குது சந்தனம்
சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஓம் சாமியே சரணமையப்பா. நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. நாலஞ்சவருக்கு நன்றி. கைதட்டியவர்கள் அனைவருக்குமே நன்றி. கைதட்டியவர்களுக்கும் நன்றி. கைதட்டாதவர்களுக்கும் நன்றி. கைதட்ட நினைப்பவர்களுக்கும் நன்றி. இந்த கைதட்டும் போது தாங்க எங்களுக்கு உற்சாகம் பிறக்கும். நாங்கள் பாடக்கூடிய பாடல்களோ பேசக்கூடிய பேச்சுகளோ நடிக்கக்கூடிய நடிப்புகளோ இந்த இசை சக்கரவர்த்திகள் வாசிக்கக்கூடிய வாத்தியங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தில் இப்படி கைதட்ட ஆரம்பிச்சீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீன்னு நினச்சி செய்யக்கூடிய தொழில் 5 மடங்கு 10 மடங்கு 20 மடங்குன்னு 100 மடங்கு சந்தோஷத்தில் ஆர்வமாக தொழில் செய்வோம். அதனால நான் சொல்கிறேன் கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. அதே மாதிரி அன்பளிப்பெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்காக எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மார்கள்லாம் அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. ஏனே தோடு மூக்குத்திய கூட கலட்டி கொடுங்க, நான்லாம் வாங்கிக்கிறேன். அப்படியே கூட காலில் இருக்கிறத கழட்டி கொடுத்துட்டா காலர் கொலுசு தானே. செருப்பு சொல்றியா? அதான் நீ செருப்படியா அது பரவாயில்ல. என்ன சொல்ற? செருப்படி பார்த்தாலும் பரவாயில்ல, 2 செருப்பா கொடுக்க சொல்லு. ஏன் ஒத்த செருப்பா கொடுத்தா? சோடிக்கு தான் மதிப்புங்க. பாலிஷ் எல்லாமே சோடி சோடியா தான் தெரியும். பாலிஷ் போடுறதுலே சமானமா இருக்கு. செருப்பு கடை வச்சுனாலும் பொழைச்சுக்கிறோமியா. அதான் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பழைய சங்கத்துக்கு போகும்போது பார்த்துருக்கீங்க. அட்டேங்க அப்ப செருப்பு வாங்கிச்சானே செருப்பு வாங்கினேன் சொல்ல மாட்டேன். வரும்போது செருப்பு டப்பு டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. அடிச்சு கம்ப நம்மளை அடிக்கிற மாதிரியே தெரியும். அது என்ன சொல்றது, அது ஒரு பொழப்பு இருக்கட்டும். அவங்க பொழப்பு அவங்க பார்க்குறாங்க, நம்ம பொழப்ப நம்ம பார்க்கணும்ல. முக்கிய பண்ணி இந்த நோட்டீஸை படுத்துக்கிறோம். இந்த மை செட்டு நல்லா அமைச்சிருக்கீங்க. மனம் நிறைந்த நன்றி பங்காளி. என்ன நடிகளுக்கு தேவையோ அதை அப்படியே அருமையாக செஞ்சு கொடுக்குறீங்க. சிரிச்ச முகத்தை பாரியா, அப்படி சிரிச்ச முகம் உட்காரணும். ஒரு சிலர் மைசையில் உட்காந்தா பொண்டாட்டி விட்டுட்டு போன மாதிரிக்கு முகரை தொங்க ஆரம்பிச்சிடும். சிரிக்கிறதே கிடையாது. நல்லா அமைச்சிருக்கீங்க. அத்தனை பேருமே ஆப்ரேட்டர் தானா? ஆமாம், வளைச்சு உட்காந்துருக்கீங்களே. இருக்கட்டும். முக்கிய பணி இந்த நாடு வைத்திருக்கிறார்கள். ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக நம்ம தங்கள் தெரியப்படுத்த எண்ணகத்திலும் புனர்வதனுடைய ஏரியூர் அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்வி அழகிய நாயகி அம்மன் 55வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு ஏரியூர் வர்த்தக சங்கம் மற்றும் கிராம பொதுமக்களால் நடத்தக்கூடிய நாடகமாக ஏரியூர் ஸ்ரீ மந்தை கோவில் வந்துள்ள சிங்கார கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஹரிச்சந்திரா பானஸ்திரி காண்டம் நாடகம் வெகு சிறப்படைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகர்களே ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென்னாட்டு கலைமகன் சென்றிடமெல்லாம் வெற்றி முரசு ஒட்டி வரக்கூடிய நாடக யுவராஜா மரியாதைக்குரிய அன்பன்னார் கரிசல் குலத்தைச் சேர்ந்த SKM பால சுப்பிரமணியம் அவர்கள் உங்கள் மத்தியில் அரிசி நடிக்காத்து கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக இன்னிசை குயில்வாணி வசன பேரரசி முறையோடு உரையாடி நடிக்கக்கூடிய செந்தமிழ் செல்வி மரியாதைக்குரிய தூவல் மாநகரம் KVS தாமரை செல்வி அவர்கள் உங்கள் மத்தியில் சந்திரமதி அடி காத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக கவி சக்கரவர்த்தி கவி வல்லுனர் பாட்டுக்கென்றே இவரா, இவருக்கென்றே பாட்டா, நடிப்புக்கென்றே இவரா, இவருக்கென்றே நடிப்பா இந்த வெற்றி கொள்ளும் மரியாதைக்குரிய அன்புள்ளம் சொக்குநாதரை சேர்ந்த SP செந்தில் அவர்கள் உங்கள் மத்தியில் தெய்வேந்திரன் பின் சத்திய கீர்த்தி காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கருத்தபடியாக கவி சக்கரவர்த்தி, இவரையும் கவின்னு சொல்லலாம், கம்பன் விட்டு கற்றுத்தறியும் கவி வாடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நடிப்பின் சிகரம் நடிப்பின் மேதை மரியாதைக்குரிய அன்பன்னார் கட்டிக்குளம் மண்ணின் மைந்தன் AP காளை லிங்கம் அவர்கள் உங்கள் மத்தியில் விஸ்ராமத்தடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக ஆர்ப்பாட்ட கலைஞர் ஆட்ட நாயகன் நடிப்பிசை செல்வம் அது மட்டுமல்ல சகலகலா வல்லவன் பட்டம் பெற்ற மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் முதலை குலத்தைச் சேர்ந்த வேல்சாமி அவர்கள் உங்கள் மத்தியில் வசிஷ்டர் மற்றும் குடிவடை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்காத்து கொண்டிருக்கிறார். அவர் கருதபடியாக தன்னுடைய சின்னஞ்சிறு வயது நிலை உங்கள் மத்தியில் பேரும் புகழும் பெற காத்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் புளியங்குளத்தைச் சேர்ந்த செல்வன் அபினேஷ் அவர்கள் உங்கள் மத்தியில் லோகிதாசன் நடிக்காத்து கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக திரையுலகில் பெரிய மனோரமா அப்படின்னு சொல்லலாம்.
ஆட்சின்னு சொன்னோம்னா பெரிய மனோரமா இவங்க நாடக கலை உலகின் சின்ன மனோரமா என்று அழைக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புள்ளம் மதுரை சேர்ந்த TM மீனா அவர்கள் உங்கள் மத்தியில் பரதநாட்டியம் மற்றும் பான மதநாடி காத்து கொண்டிருக்கிறார். அவர்களதுபடியாக ஹார்மோனிய கலை அரசன், ஹார்மோனிய இசை அரசன், மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் நாடக ஆசிரியர் நமசிவாய உரசாமி அவர்கள் உங்கள் மத்தியில் ஹார்மோனிய பின்பாட்டு. சின்னம் சேரு பெண் கைதட்டி உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம். இன்னும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்க சித்தப்பேன் அருமையான பாடலா நிறைய பாடல் பாட காத்துக்கிட்டு இருக்கிறார். பழைய பாட்டு வேணுமா பழைய பாட்டு பாடுவார், நடுத்தர பாட்டு வேணுமா நடுத்தர பாட்டு பாடுவார், தெம்மாங்கு பாட்டு வேணுமா தெம்மாங்கு பாட்டு பாடுவார், தத்துவ பாட்டு வேணுமா தத்துவ பாட்டு பாடுவார். இப்போ உள்ள காலத்துல நவீன காலத்துல உள்ள பாட்டு வேணுமா தப்பா பாட்டு, இப்போ உள்ள நவீன காலத்து பாட்டு வேணுமா அதுவும் பாடுவார். நேரம் கிடைக்கும் போது எங்க சித்தப்பேன் பாடிக்கிட்டே இருப்பாரு. அவர்களோடையாக கோடிக்கு குமுறல் மின்னலடை சக்கரவர்த்தி, மிருதங்க சக்கரவர்த்தி, சிவகாசி சரவெடி புகழ் மரியாதைக்குரிய அன்பானார் திருப்பணம் அறிய உள்ள நாகூரை சேர்ந்த OV சிவஞானம் அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கம் தோப்பித வேளா. சார்ஜ் குறையுது ஏத்து.
உங்களுக்கு நன்றி. இந்த தாங்க எனக்கு எதிர்பார்க்கிறேன். அப்படியே பார்த்தா கார்லி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் கோடான கோடி நன்றி நன்றி நீ வணக்கம். ஆனா எத்தனை எங்க அண்ணன் சிவஞானத்திட்ட இருக்க அந்த டோலக் வேட்டு உண்மையிலே உங்க வாத்தியார் சின்னசாமி பேரை என்னைக்கு அதுல நீ சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்துடும். சின்னசாமியோட பேரை என்னைக்கே காப்பாத்திட்டேன். வாழ்க வளமுடன் வளமுடன். எத்தனை அவருக்கு இருந்தபடியா பார்த்தீங்கன்னா இதை முக்கியமா சொல்லணும்ல. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், நாடக ஆசிரியர், அன்பு அப்பா புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. சந்திரன் ஹார்மோனிஸ்ட் அவருடைய தவ புதல்வன் அன்பு தம்பி கே.எஸ். சத்யவான் அவர்கள் உங்கள் மத்தியில் ரவுண்டு. அனைவருக்கும் நன்றி நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனையோ வாத்தியங்கள் இருந்தாலும் தாயும் தனிமத்தலுடைய தாளம் அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் அன்பண்ணார் லய சக்கரவர்த்தி வயல்சேரியை சேர்ந்த VSK செல்வம் அவர்கள் ஷீன் தாளம்.
அவ்வளவு சுறுசுறுப்பு. 10 மணிக்கு ஆரம்பிக்கிற சுறுசுறுப்பு நாடகம் முடிகிற 6 மணி வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு இருக்கும். எங்களுக்கு யாருக்குமே நேரம் கிடைக்காது. ஆமா, நன்றி. அப்புறம் பாத்தீங்கன்னா சீன்ஸ் அமைப்பு அருமையான அமைப்பு. பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், மார்வெலஸ். அடேங்கப்பா, பியூட்டிஃபுல் ஒண்டர் சீன்ஸ் அமைப்பு அருமையான அமைப்பு. அடேங்கப்பா, பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், மார்வெலஸ் அருமையான ஒரு அமைத்திருக்கிறாரியா. அந்த நடு வீடு நம்ம வீடுதாயா, அது உங்க வீடு தானா? சீன்ஸ் அமைப்பு அருமையான அமைப்பு எப்படி இருக்கணும்? பி சுப்பிரமணிய வேளார் சீன்ஸ் கம்பெனி, உரிமை VS கதிரேசன், வயல்திரி அருமையான அமைப்பு. முழுக்க அந்த நாடகத்துக்கு சீனு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா அமைத்திருக்கிறாரு. சுப்பிரமணிய வேளார் சீன்ஸ் கம்பெனி, உரிமை VS கதிரேசன், வயல்திரி நல்லா அமைத்திருக்கிறார். நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. நல்ல கலைஞர்களுக்கு என்னென்ன வேணுமோ நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அருமையாக கவனிச்சாங்க. விழா குழுவினர்களுக்கு, கிராம பொதுமக்களுக்கு மனம் நிறைந்த நன்றி. வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. நாங்கள் என்னதான் பாடினாலும் என்னதான் பேசினாலும் உங்கள் மத்தியில் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியது ஒளி அருமையான ஒளி அமைப்பு. உலகம் எங்கும் பேரு முழுமிற்று தனக்கென்று ஒரு வெற்றி ஸ்தாபனம். மரியாதைக்குரிய ஒளி அமைப்பு பிரியா ஆடியோஸ், ஏரியூர். பிரியா பக்தி பாட்டு போட்டிருக்காரு. இருக்கா தலைவரே? இருக்கா? ஓகே, நல்லா அமைச்சிருக்காரு. நல்லா பக்தி பாட்டு போட்டாரு. பாட்டு போட்டால் அப்படி பக்தி பாட்டு போடணும். கேட்டால் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அதே மாதிரி பழைய பாட்டு போட்டாலும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கேன். இப்பயும் பாட்டு போடுறாங்க, என்ன பாட்டு போடுறாங்கன்னு தெரியல. சொல்லுங்க. அப்படி செஞ்சுருவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒளி அமைப்பு அருமையான அமைப்பு. பிரியா ஆடியோஸ், ஏரியூர் நல்லா அமைச்சிருக்கீங்க. மனது பாட்டு அப்படி நல்லா போட்டுறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பயும் பாட்டு போடுறாங்க, என்ன பாட்டு போடுறாங்கன்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் மைக் செட் பேரை சொல்கிறேன், பாட்டு போட்டாங்க பாருங்க, அருமையான பக்தி பாட்டு. இப்படி பாட்டு அண்ணன் பாத்தியா கேட்டேன் பாட்டு எடுக்கிறாங்க பாருங்க. சூப்பர், அருமையான ஆட்டம். அப்படியா, இருக்கட்டும். அப்புறம் புஷ்ப அலங்காரம் மரியாதைக்குரிய சேகர் பூக்கொடை, ஏரியூர் நல்லா அமைத்திருக்கிறார். அப்புறம் வான வேடிக்கை திருவாளர் பெருமாள் ஆறுமுகம், சிங்கமுனரி அமைத்திருக்கிறார். அப்புறம் ஏரியூர் வர்த்தக சங்க நிர்வாகிகள் மரியாதைக்குரிய தலைவர் திருவாளர் ஜெயமணி அவர்கள், மரியாதைக்குரிய செயலாளர் திருவாளர் ரவிச்சந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய பொருளாளர் திருவாளர் மூலே மதிவாணன் அவர்கள், ஏரியூர் வர்த்தக சங்க நிர்வாகிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாடகத்தை கண்டளிக்கிற மாதிரி பொதுமக்கள் 10 கோடிகள் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் ஏரியூர் வர்த்தக சங்கம் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏரியூர் அன்புலங்களுக்கு நன்றி வணக்கத்தை எடுத்துக்கொண்டு நாடக அமைப்பு எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த ஒரு ராஜ நடிகர் ஆட்டூர் AR ஆறுமுகம் ராஜ நடிகர் அவர்கள். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மரியாதைக்குரிய அன்பானார் ஆட்டூர் AR ஆறுமுகம் அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்து தருவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எல்லா பேரும் சொல்லிட்டு வர்றானே, இந்த டான்ஸ் பொம்பளை பிள்ளை பேர் வழின்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வந்திருக்குது ஆடல் தாரகை, நாட்டிய பைங்கிலி, நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய திருச்சி ஒத்தவிடை சேர்ந்த தரணீஸ்வரி அவர்கள் டான்ஸ் காமிங். தரணி நீ எங்கே நீங்கள் நோக்கமா தந்துருக்கீங்க. எனக்கு தான் போட்டிருக்கு, நீ எங்கேன்னு தெரியல, எங்கேயும் தெரியவனா உள்ளதான் உட்காந்துருக்கு. ஆமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரு முகம் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், தமிழ்நாடு அரசால் இசைக்கல்லூரியில் இசை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அனைத்து நாடகம் நடிக்கக்கூடியவர். குறிப்பாக நம்ம மேடைக்கு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரன் நாடகத்தில் ஹரிச்சந்திரனாவும், சத்யவான் சாவித்திரியில் சத்யவான், பவளக்குடியில் அர்ஜுனனாக வந்திருக்கிறார்.
கேசட் புகழ் மதுரை சேர்ந்த எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர், அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பப்புன்காமி. நான் தாங்க, என் பேர் கிருஷ்ணகுமார் பப்புனி 84 பேர் தமிழ்லோட்லோஸுக்கு எல்லாத்துக்கும் வந்துகிட்டே இருப்பேன். நன்றி வணக்கம் வணக்கம் எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பேர் முடிஞ்சுல வண்டி ஓட்டிட்டு வந்தது சுதன் டிராவல்ஸ் மாதிரி ஓட்டுநர் முடிஞ்சு வச்சு, அதையும் சொல்லி எதையும் விடக்கூடாது ஒன்று விடாமல். எல்லா பேரும் சொல்லிட்டேன். பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்க போகிறேன், பொம்பளை பிள்ளை அனுப்பி வைக்க போகிறேன்னா மாமா வேலை பார்க்குறேன்னு நினச்சிடாதீங்க. ஆடுறதுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனால் வர்றதுக்கு முன்னாடி என்ன பங்காளி ஒரு மாதிரி சிரிக்கிறாரு அப்படின்னு நோக்கமாக தரப்போறோ. அதனால் பொம்பளை பிள்ளை வர்றதுக்கு முன்னாடி வந்த பப்புனு என்னத்தையும் ஒன்று பேசிட்டு போனான்னு கூடாது. பெரியவர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவரையுமே கை வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏத்தா இங்கே என்னைய பாருங்க, அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, கையெடுத்து கை வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியாக படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. ஏன் சொல்ல வர்றேன், இம்புட்டுன்னு சின்ன பையன் கூட கோத்தாங்கம்மா கொக்கான்றாங்க, ஒன்றும் சொல்ல முடியலை. அது மட்டும் கிடையாது, இப்போ 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கிறது, பொது தேர்வு. அதனால் தாய்மார்கள்லாம் குறிப்பாக வீட்டில் இருக்க டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. பிள்ளைய இப்போ நல்லபடியாக படிக்கட்டும், பரிட்சை எழுதட்டும். குறிப்பாக பரிட்சை முடிகிறதுட்டையும் செல்ஃபோன் எல்லாம் கொடுக்காதீங்க. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நல்லபடியாக படித்து, ஏன்னா நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவில் அமுத்துடுறோம். வருங்கால சந்ததிகள் உங்கள் குழந்தைகளாக நல்லா படித்து வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்தில் பிறந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம். நான் சொல்லக்கூடியது நான் படித்த விஷயம் உண்மையோ பொய்யோ நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கங்க. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கலாம். எல்லா நாடுமே ஒரு சில நாடுகளை பார்த்தா பயப்படுமா. அது எந்த நாடுன்னு சொல்ல போனோம்னா அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் இது போன்ற நாடுகளை சொல்லுவாங்களாம். அந்த அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான் இது போன்ற நாடுகளே இப்போதைக்கு ஒரே ஒரு நாட்டை பார்த்தா பயப்படுமா. அது எந்த நாடுன்னு சொல்ல போனோம்னா அதான் நம்முடைய இந்திய பாரத திருநாடு. அதுக்கு வழிவகுத்தவர் நம்முடைய மறைந்த மாமேதை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். நன்றி. நாசாவில் கூப்பிட்டாங்களாம், ஐயா எங்கள் நாட்டுக்கு வாங்க, உங்கள் ஆராய்ச்சியை தொடங்குங்க, உங்களுக்கு என்னையா வேணும், எது வேணாலும் நாங்கள் தர்றோமையான்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், போங்கடா அப்படின்ட்டு, நான் படித்த படிப்பு, நான் கற்ற கல்வி, நான் பிறந்த இந்திய திருநாட்டுக்கு தாண்டா பயன்படணும்டாராம். காரணம் நம்ம நாடு மீது கொண்ட பெரிய பற்றுதல். இதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. அவர் ஒரு மாற்று மதத்தவராக இருந்தாலும் அவர் ஒரு இந்து கோயிலில் வணங்க போயிருக்கிறாரு, சாமி கும்பிட போயிருக்கிறாரு. அப்போ அர்ச்சகர் கேட்டிருக்காரு, ஐயா உங்கள் பேர் என்னையா அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்கே என் பேரை கேட்குறீங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு. அப்போ தான் அர்ச்சகர் சொல்லியிருக்காரு, உங்கள் பேரை சொன்னீங்கன்னா உங்கள் பேரை சொல்லி நாங்கள் அர்ச்சனை பண்ணுவோம், அதனால நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கும்யா, அதுக்காகத்தான் உங்கள் பேரை கேட்குறேன்னு அர்ச்சகர் சொல்ல. அப்போ ஐயா அவர்கள் சொன்னாங்களாம், அப்படின்னா என் பேரை சொல்ல வேண்டாம், நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பேரை சொல்லுங்கன்னு. அப்போ அர்ச்சகர் என்ன பேரையான்னு கேட்க, இந்தியா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க, என் நாட்டு மக்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும், என் நாடு வல்லரசாக வேண்டும் அப்படின்னு பெருமையாக சொன்னாராம். அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர். அவர் மாதிரி உங்கள் குழந்தைய நல்லபடியாக படிக்க வைங்க அப்படின்னு உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் தொட்டு கேட்டுக்கிறேன். அத்தா பிள்ளைய படிக்கட்டேன், டிவி அமர்த்தி போட்டுருங்க, செல்லை கொடுக்காதீங்க. அதுவும் செல்ஃபோன் இருந்துச்சுன்னா பிள்ளைய சுத்தமாக படிக்கிறதுகள்ல. முந்தியெல்லாம் சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா, அண்ணன் தம்பி சித்தன் பெரிய இருந்தாங்கன்னா பூரா முகத்துக்கு முகம் பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. என்ன அண்ணன், என்ன அப்பா, என்ன பண்ணுற, எது பண்ணுறேன்னு பேசுவாங்க. இப்போ எத்தனை சொந்தக்கார ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசுறது கிடையாது, தலை குனிஞ்ச மணிக்கதான் இருக்கிறது. ஏன் மட்டும் மரியாதையா ஒன்றும் கிடையாது. பூரா மூதேவி கையிலையும் ஜெல்லு இருக்கு, இப்படியே போட்டுக்கு நோண்டிக்கிட்டே கிடக்கிறதே, பூரா அப்படியே தலை குன்னி பிடிச்சிக்கிருச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அது பிள்ளை பொம்பளை பிள்ளைகளை பார்க்கணுமே, ஒரு மிஷின்கால் ஒரு போன் வந்தா போதும், அதுக்கு கொண்டாட்டிட்டு பேசுற பேச்சை பார்க்கணுமே. எப்படி பேசுங்க தெரியுமா? ஹலோ என்னடி மாமா எங்க இருக்கீங்க? மதுரை என்ன ஒரு மாதிரியா கொண்டாட்டுறீங்க? நோக்கம் கிளம்பிடும். மாமா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க மாமா, உங்களை பார்க்கவே எனக்கு தூக்கமே வரல, சீக்கிரம் வாங்க. அந்த போனு நோக்கியாவா இல்ல நக்கையாவான்னு தெரியல. போனை பிடிங்கி பாருங்க, போன்ல ஒரு நம்பர் இருக்க மாட்டேங்குது, அந்த நக்கறாங்க. இது முதல் ரகா. இதுவே ரெண்டாவது ரகம். அப்படி இந்த செல்போனை சைலண்ட் வைபர்னு போட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை சத்தம் காதுகளே பேசுவாங்க. ஒரு உதாரணம், எப்படி ஏரியூர்ல பேசுனா மதகு வெட்டி மேலூர் வரைக்கும் சத்தம் கேட்கும். எப்படி பேசுவாங்க தெரியுமா? பொம்பளை பிள்ளை சத்தத்தை கேட்டுக்க, இதுல பேசுற சத்தம் வெளியே கேட்டுருமா. பக்கத்து இருக்கார எவனு இருக்கானா அப்பா அத்தாட சொல்லிடுவாங்கன்னு அப்படி குருட்டு கோழி களவாணி மாதிரி திரும்பி பாக்குறது. எப்படி
என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு அவன் குடும்பம் குண்டியத்துக்கு போண்டா. ஏன் என் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அதிர்ச்சியில பேசுறவன் அவன் எப்படி பேசான் தெரியுமா? ஐயா ஆத்தாடி இவனா நெஞ்சொலிக்காரன் தான் ஆளு குளோஸ். ஆனா மத்த வீட்டுல இப்படி கிடையாதுங்க. என் வீட்டுல என் மொண்டாட்டி தங்க குணவதி. என்னங்க சொல்றீங்க? ஏன்னா ரொம்ப ராசியானவில்ல. ஏன்னா ஒரு ஜோசியக்கார்ட்ட போயிருந்தேன். ஆமா ஒரு ஜோசியக்கார் ஜாதகார்ட்ட போயிருந்தேன். நம்ம ஊர் பக்கத்துலதான் அவரு. சரிங்க. அவர்கிட்ட போய் ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு பொண்ணை காமிச்சு சொன்னாரு, என்னப்பா நம்ம ஊர் பக்கத்துல தானே, நம்ம ஊர் பக்கத்துல என்ன சொன்னாரு, ஒரு பொண்ணோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு ரொம்ப யோகமானவ அதிர்ஷ்டசாலி, இவளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டி போ, இவ வீட்டுல காலை வைக்கிற நேரம் அடிக்கும்டா யோகம்னு சொல்லிட்டா. பரவாயில்ல, உனக்கு இப்பதான் நல்ல நேரம் பிறந்திருக்கு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆக அப்படி அதிர்ஷ்டசாலி பொண்ணு யோகார பொண்ணு வருதுறான்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சியா. என் முண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். நம்ம முண்டாட்டி ஏன் முண்டாட்டிய நான் குட்டி வரதுக்கு விட்டுருக்கேன். என் முண்டாட்டி வீட்டுக்கு கூட்டு போயிட்டேன். என் முன்னாடி அதிர்ஷ்டசாலி இல்லையா? என்னங்க சொல்றீங்க? வாசல்ல தான் என் காலை தூக்கி வச்சா அடிச்சிருச்சுல யோகா. என்ன ஒரு 10 ஏக்கர் நிலதெல்லாம் இல்ல இல்ல. என்ன ஒரு 10 20 நகை இல்ல இல்ல. ஒரு நல்ல வீடு இல்ல இல்ல. அப்பதுக்கு மீறி என்னையா யோகம்? ஏயா நீ வேற வலது காலதான் தூக்கி வச்சா வச்ச உடனே என் சித்தப்பன் செத்து போனேன். என்ன சொல்றீங்க? இடது காலை தூக்கி வைக்க போனா பாரு லவக்கு ஓடி போய் காலை பிடிச்சிக்கிட்டேன். அந்த எரிஞ்ச புகை வருது. நம்மளாடு தூக்கிட்டு போயிட்டான்னா என்ன பண்றதுன்னு. ஆனா உண்மையிலே எங்க மரியாதையானவ. இன்னைக்கு ஏரி ஒரு கிராமத்துக்கு நாடத்துக்கு வந்திருக்கேன். ஆமாங்க. என் ஊர் மதுரை திருமயில இருந்து திருமங்கலத்துல இருந்து அங்க ஒரு 15 கிலோமீட்டர் தும்பக்குளம்னு ஒரு கிராமம். என் வீட்டுக்கு போக காலையில 9 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, ஒக்கா மக்கள் நான் போகாம என் பொண்டாட்டி சாப்பிடவே மாட்டாயா. ஏய் என்னையா சொல்ற? ஆமா. இதுக்கு காரணம் என்ன நான் சொல்லவா? என்ன? எங்க மதினியோட வளர்ப்பு அப்படி வளர்ப்பு. மைத்த புடுங்கின வளர்ப்பு. ஏய் என்னையா அளவுக்கு இப்படி பேசுற? நான் தானே போய் சோறாக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம். 3 மணி ஆனாலும் நீ போயிட்டே, எத்தனை மணி ஆனாலும் நான் தான் போய் சோறாக்கணும். ஒரு வேலையும் செய்யறதுல டிவியை மட்டும். ஆனா அந்த வேலைனே ஏன் பொண்டாட்டி நல்லவனே. அப்படி அப்ப அம்மா சுடுதண்ணி சூப்பரா பண்ணே. சுடுதண்ணி சூப்பராப்பாளா? அப்படித்தான் சொன்னாங்க. கட்டி உப்புனக்கிற வேலை அதுக்கு ஏன் பொண்டாட்டி தேவலை ஓடுறது. சரி விடு, நம்ம 2 ரகசியத்தை வெளியே சொல்ல. சரி வெளியே சொல்ல வேணாம். அதனால நாடகம் பெரிய நாடகம், எவ்வளவோ கதை வேணாலும் சொல்லலாம். இந்த நாடகத்தை நீ முழுமையா பறைந்தது கொண்டு பெரியவர்களுக்காக சம்பாதிங்க வேணாம்னு சொல்லலை. ஆனா சம்பாரிச்ச பணத்தை உங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு, எவ்வளவு சொத்தா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு வச்சுக்கிட்டு மிச்சத்தை பிள்ளைகளுக்கு எழுதி வைங்க. தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம் சொல்லி இருக்கிறாங்க. பிற்காலத்துல எந்த குழந்தையும் எந்த பிள்ளையும் நமக்கு சோறு ஓடும்ன்றது நம்பிக்கை கிடையாது. அதனால உங்களுக்குன்னு வச்சுக்கங்க. எனக்கு இதனால எத்தனை குடும்பம் கெட்டு போச்சு தெரியுமா? பூரா எழுதி கொடுத்துட்டு பெத்த தாய் தகப்பன் நடு ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு தர்றாங்கய்யா. ஆமா. ஆனா பேரு ஆனா 35-50 லட்சம் ரூபாய் வீடு கட்டியிருப்பான் மனுஷன். அடேங்கப்பா, வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அன்னை இல்லம்னு பேர் வச்சிருப்பான். அன்னை இல்லம்னு பேர் வச்சிருப்பான். வீட்டுக்கு பேர் அன்னை இல்லம். ஆனா அன்னை இருப்பதோ அநாத இல்லம் ஆகி போச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? அதனால அந்த காலத்துல ஒரு கவிஞனே பாட்டு பாடியிருக்கான் தெரியுமா? வாங்கடா வாங்க குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே, மீனுமில்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்குமில்லே, மீனுமில்லே. பெட்டியிலே பணமில்லே, பெத்தபுள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க.
நன்றி. ஐயா ஆ. நன்றி. ஹலோ ஹலோ அப்புறம் அப்பா எப்படி இருக்கீங்க? வணக்கம்பா. நல்லா இருக்கேன். பெரியப்பா ஆ. எப்படி உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்ல? நல்லா இருக்கீங்களா? பெரியம்மா நல்லா இருக்காங்கல்ல? அப்புறம் சித்தப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்போ வந்தீங்க? பார்க்கவே இல்லையே. நல்லா தான் இருக்கேன். பல்லு தேரட்டும். அப்புறம் அண்ணே வணக்கண்ணே. வாங்க அண்ணே, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க எல்லாருக்குமே வணக்கம். ஏன்னா நீங்க எல்லாமே நல்லா இருந்து நாங்கெல்லாம் இருக்க முடியும். வாய்ப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் மற்றும் ஊர் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். மச்சான் நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய் பயப்படாத, புகை வருது, பயப்படாத. ரெண்டு ஆத்து ஆத்தி ஓடிடு வெளிய. என்ன இது புதுசு புதுசா வருது? நல்லா இருக்கீங்களா? இது என்னது? நான் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது பேர் தான் சங்காவி, ஓடியே போயிடும். சரி சரி சரி, பயந்தே போயிடு. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? உள்ள வாங்க, பிரியாணி வச்சிருக்கேன், சாப்பிட்டு போங்க. அப்புறமா ரொம்ப தொட்டையில மாட்டிக்கிறாங்க. மற்றும் இங்க ஒளிப்பதிவு செய்து கொண்டு இருக்கும். இது என்ன எத்தனை கேமரா? 4 கேமரா இருக்கா? அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வந்து வணக்கம். எங்க அப்பா மட்டும்தான், ஆமா எங்க அப்பாவை மட்டும்தான் தெரியும், மித்தெல்லாம் யாருன்னே தெரியல. ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் போவோமா? போவோமா? இந்த 4 நாளையில இன்னைக்கு தான் இந்த ஒளிப்பெருக்கை, அருமையான ஒளிப்பெருக்கை பார்த்துருக்கேன். பா சாமி கொலையை அத்துட்டாங்க. ஆமா, ஏன்னா ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவமே எது அப்படின்னா அது ஒளிப்பெருக்கை மட்டும்தான். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போவோமா? அவங்க உங்க சாமான கையில பிடிங்க. கையில தான் புடிச்சற நீ வேற. என்னங்க அவங்க கிட்ட கரெக்ட்டா பிடிங்கன்னு சொல்றேன். எப்போ வரவே அப்பவே கையில புடிச்சிட்டே. சரி சரி, ரொம்ப சந்தோஷம். கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டீனடி,
ஸ்டாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மாடு புடி மாடு சூப்பர் இல்லையா பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் வாங்க. வணக்கம் 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 வணக்கம், நல்லா இருக்கீங்களா? பியூட்டிஃபுல் கேலியா இருக்கும் வண்டர்ஃபுல் ஒண்ணே முக்காப்புல் ரெண்டே முக்காப்புல் பியூட்டிஃபுல் ஹாய் ஹாய். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஆஸ்பத்திரி கடந்து வரேன். நானும் நாசமா போய் வந்திருக்கேன். நீ நாசமா போக வேணாம், நான் என்ன வந்து மாசமா போயிருவேன். கிருஷ்ணகுமார், ஆ. உங்ககிட்ட பல மேடையில சொல்லியிருக்கேன். ஆ. வந்தவுடனே இடிக்காதீங்க, ஆ. பொறுமையா வாமா, இந்த இடத்துல என்ன பண்ற ஏது பண்ற ஏய். கேட்டு விசாரிச்சு பேசணும் சொல்லியிருக்கேன். உன்னை இடிச்சேன்ல? ஆமா. எத்தனை அடி இடிச்சேன்? எத்தனை அடி இடிச்சீங்க? எத்தனை அடி இடிச்சேன்? எனக்கு என்றதே வேலையா? இடிச்சேன்ல? இல்ல என்றதே வேலையான்னு கேக்குறேன். இடிச்சேன்ல? ஆ. தப்பு தானே? தப்பா? எத்தனை அடி இடிச்சேன்? செய்யலாம் செஞ்சு கூட தப்புன்னு ஒரு கேள்வி வேற எத்தனை கேக்குறீங்களா? அடி இடிச்சேன்? எத்தனை அடி இடிச்சீங்க? எத்தனை அடி இடிச்சேன்? எங்க அப்பாட்ட கேளுங்க சொல்லுவாங்க. எங்க அப்பா வேற இடிச்சானா? எங்க அப்பா போய் கேட்க நான் சொல்றேன். கேக்குறேன் ஒரு உனக்கு அடி இடிச்சேனா, ரெண்டு அடி இரியா இடிச்சேனா? முதல்ல. இந்த 10 11 மணி ஆனால உங்களுக்கு இதான் பொழப்பா? பொழப்பு ஏன் வேற பொழப்பு? பொழப்பே கிடையாதா? இல்ல உன்னை இடிச்சேன்ல? ஆமா. ஒரு வஞ்சா நீ என்னை வையணும். சரி. உன்னை நான் அடிச்சா நீ என்னை அடிக்கணும். அடிப்பேன். உன்னை நான் இடிச்சேன்ல? ஆமா. நல்லா இடி 4 தடவை கூட உன் அக்கா தங்கச்சி போய் இருடா, முண்டா, அடிக்கட்ட முண்டா. அது என் மாமன் போய் அடிச்சுக்கிறியா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கேக்குறேன். பொம்பளை பிள்ளைங்க போது பொறுமையா பேசுறியா? ஆம்பளை பையன் ஒன்னு அடக்கமா இருக்க மாதிரி கத்துறியா? தவறு ஏன் மேல கிடையாது. நான் வேகமா வரும்போது சீனு கூட வந்து வச்சு லேசா காலி அடறி மேல விழுந்துட்டு நீ தப்பா பேசக்கூடாது இல்ல? சரி. புரியுதா? நீ இடிச்சதுக்கா உன்னை நான் மன்னிச்சிட்டேன் போ. உன்னை நான் மன்னிச்சிட்டேன் போ. என்ன மன்னிச்சிட்டேன்னு போனா விட்டுற முடியுமா? நீ விட வேணா நான் வேணா இல்ல விடுறேன். விட்டுற முடியுமான்னு இல்ல, கேக்குறேன். அம்மாவோட வாயை பாரு, நல்ல பண்ணி வாயாடமா. ஆமா, ஐயாவோட வாயை பாரு, கிழிஞ்சு போன பர்சன் மாதிரி இருந்து ஏன் வாயை சொல்றீங்களா? அம்மாவோட காதை பாரு, நல்ல மொச காதட்டமா வச்சுட்டு. ஐயாவோட காதை பாரு, யானை காது மாதிரி இருந்து ஏன் காது நீங்க சொல்லாதீங்க. அம்மாவோட மண்டே பாரு, எங்க அப்பா தான் என்ன ரொம்ப மண்டையா பேசுறீங்கடா, வாயை அடக்குறவங்க. கிருஷ்ணகுமார் சப்படி இருக்கே போடுவேன். போடாவா அதிகமா ஏண்டி பேசுறீங்க. கோத்தா குண்டாச்சிட்டி மாமல உங்க அப்பா தான் மேனே காதல போடா வாடா என்ன சொல்ற? அப்படிதான் ஒரு பேசுறேன். ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நீ மரியாதை கொடுத்து அப்போ பேசுற. என்ன போடின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? அவனை போடாம்பே. வாடிண்டா நான் வாடாம்பே. வாடண்டுவேல. ஆமா. எங்க பேசி பாப்பா. பா. வாடி எங்க போட வாடா சொல்லு. நான் போட வட எப்ப வர என்ன மஸ்துக்கு நீ வர? நான் என்ன சொன்னேன்? போடி என்ன வாடி. மஸ்துக்கு நீ வர? கேட்டு பேசு. போடி வாடின்னு சொன்னேன். சேர்த்து சொன்னா போடி வாடி. ஆ. நீ போடா வாடான்றது வேகமா சொல்லல. அத நான் தப்பா ஒண்ணும் பேசலைல. சொல்லு. சொல்லுவோம்ல. சொல்லு. ரொம்ப பேசாத, வாயை கிழிச்சு தச்சு போடுவேன். அடேங்கப்பா. அடேங்கப்பா. என்ன? பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளாடா. யோத்திரின்னு வச்சுக்க தெரிச்சிரு பாத்துக்க. டான்ஸ் கூட்டனா ரவுடி முடிய கூட்டு பப்புடுக்கு அத வந்திருக்கீங்க. கொண்டு கிறுக்கு பையில கொண்டு வந்திருக்கீங்க. பொம்பளை மாதிரி எடுக்கிற. நீ ஆம்பளை மாதிரி நீ கை நடந்துக்கறியா? கட்டி கூப்பிடுறது பொம்பளைதான். கையெடுத்து கும்புறது பெண்ணதான். அதுக்கு என்ன கையெடுத்து கும்புற பொம்பளை மாதிரி இரு. சண்டி மாடு மாதிரி தெரிஞ்சிட்டு கிடக்க. நான் கேக்குறேன். ஒரு பொம்பளைக்கு போது அடக்க ஒடுக்க இருக்கா உனக்கெல்லாம்? ஆம்பளைக்கு முதல்ல அடக்க இருக்கா முதல்ல? ஏய், ஆண் இல்லையே பெண் இல்லைன்றிருக்கா. பெண் இல்லையே ஆண்ல இருக்கு. ஆம்பளை வச்சதான் பொம்பளை. பொம்பளை வச்சதா ஆம்பளை. பொம்பளை எந்த வகையில பெரியாளே? நீ ஆம்பளை, நீ எந்த வகையில பெரிய? ஆம்பளை பேசுனியானா சரித்திரம், பொம்பளை பேசுனா அட்ட தருத்திரம் தான் ஆம்பளை தெரிஞ்சுக்க. பேசுறது அட்ட தரத்துல இருந்து தரத்துல சொல்லிக்க. தரத்துல இப்ப பிடிச்சவனே. ஆம்பளை பெரியாள்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல ஏரியல் பொம்பளை பெரிய ஆளு, நானு பெரிய ஆளு, நானே நினைச்சிட்டு போயிருவேன். பாக்குறியா? பாப்பா. சன்மான சிங்கங்களா? ஆம்பளை வர்க்க மானம் போயிடக்கூடாது. ஜோரா கை தட்டு யார் மகனே. யாரு பப்புனுக்கு கை இரியா முதல்ல. ஆம்பளைக்கு ஆம்பளை ஆதரவு. ஓவருக்கும் அந்த உட்காந்துருக்காங்கல்ல, ஆமா, இருக்காங்க. ஓவருக்கும் கை தட்ட வேணாம். சரி, விசில் அடிக்கிறது அழாகரியம். இங்க இருங்க ஒரு நிமிஷம். யார் யாரு பப்புனுக்கு அண்ணுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அம்பட பேருக்கு நீர் கடுப்பது வரப்போகுது பாருங்க. நீர் கடுப்பு பிடிச்சா கவலை இல்ல. நீர் கடுப்பு பிடிச்சா கவலைப்படாதீங்க. காலையில வரலன்னா பாரு. இல்ல பங்காளி, நீர் கடுப்பு பிடிச்சாலும் கவலைப்படாதீங்க. இந்த பிள்ளை சுண்ணாம்பு வைக்கிறதுக்கு வந்துரும். ஆமா வந்து எனக்கு இதே வேலை. இப்ப நான் கேக்குறேன், ஓவருக்கு இருக்காங்கல்ல, இருக்காங்க. ஓவருக்கு கை தட்ட வேணாம். எங்க? விசில் அடிக்கிறது அநாகரியம். சரி. பெண்கள் ஆ. இப்ப நம்ம வடக்காச்சலி அம்மன் இருக்காங்கல்ல, ஆமா. அவங்களுக்கு பொங்க வச்சா முளைப்பாரி எடுத்து என்ன செய்வாங்க? கொலவை போடுவாங்க. எங்க ஓவர்க்கத்துல இருந்து ஒரு குலை வட சொல்லு பெரியாள் ஒத்துக்கிறேன். இதுதானே பெரிய விஷயம். இருக்கிறதே 10. மூத்திரத்தை வாங்கி குர்ரா முண்டா, மூத்திரத்தை வாங்கி குடி ஆத்தாடி. சூப்பர் தான். போட்டு வச்சுக்கல. ஏன்னா எல்லா ஊர்லயும் மாதிரி பொத்திட்டு இருக்க மாட்டாங்கல்ல. மூத்திரத்தை மூத்திரத்தை வாங்கி குடின்னு. மூத்திரத்தை வாங்கி குடிக்கவா? ஆமா. குடிப்பேன். நான் கேக்குறேன். உனக்குமா? சொல்லுங்க. குடிப்பேன். போதை ஏறுமா அதையும் குடிப்போம். உக்காமக்க காந்தி ஜெயந்தி கடையெடுப்பா, பிளாக்ல 200 300 தேவையா? இந்த கொஞ்சமா குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். எதுக்கு இலவசமா வர்றத வீணா சொல்ல. இப்ப என்ன பெத்த ஆத்தா மகராசி சூப்பர் தான். பெண்கள் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அது நீ ஒரு ஆத்தா எப்படி கொலப்பட்டா தெரியுமா? எப்படி? பெண்கள் மானம் போயிருமா? எப்படி கொலவ? யோ நல்ல சரி. காது கேட்டுச்சா காது கேட்கல. மக்கள் மத்தியில விட்டுரு. சரி. மேடையோட வச்சுக்கிறோம். நான் ஆம்பளை பையன். சரி. நான் கை தட்டுறேன். நானும் கை தட்டுவேன். விசில் அடிப்பேன். நானும்
விசில் அடிப்பல எங்க ஏன் தெரியாமலே எங்க வாத்தியார் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எப்படி சத்தியமா ரவுடி முண்டை தான்டா. ஓய் பொட்டச்சியெல்லாம் விசில் அடிச்சா நாட்டுல மசத்துல மழை நீங்க பெய்யும். மட்டும் அடிக்கிறீங்க, நாங்க அடிக்க கூடாதோ? சரி அப்படின்ற. ஆமா. இப்ப ஆம்பளை செய்யறது நீ செய்யற இல்ல, செய்வோம். பெண்கள் செய்யறத நான் செய்யறேன். சரி இது கொலவை போட்டாங்கல்ல, அதே கொலவை நான் போட்டேன்ல. ஆமா. நீ கொலவை போடு, ஒண்ணு கொலவை போடு. கொலவை போட தெரியலன்னா என் பங்காளிய மூத்திரத்தை வாங்கி குடி. என்ன மசுக்கு நான் போய் குடிக்கணும்? நல்லா இருக்கேங்க கதை. ஆ. எங்க அம்மைக்குனே சொல்றேன், குடி. தெரிஞ்சா தெரிஞ்சு சொல்லுவேன், தெரியலன்னா தெரியல சொல்லுவேன். எங்க அம்மா அப்பா அப்பதான் சொல்லி தரல, நீ ஏன்னு நீ வேற மாட்டி விடுற. நல்லா இருக்குடா, நீ போடுற. சரி எனக்கு தெரியாது ஒரு விஷயம் அதெல்லாம். தெரிஞ்சுக்க, என்ன? பெண்கள் மூத்திரத்தை கூட குடிச்சிடலாம், சரி ஆண்கள் மூத்திரத்தை குடிக்கிறது ரொம்ப சிரமம். ஏங்க சரக்கு கலந்து கலந்து அடிப்பாங்க, தலை ஓவரா வலிக்கும். பத்தியா நம்ம கம்பெனி உள்ள இருக்கு. வெக்கமே எங்க? இல்லாம வலிக்குது. போடு கொலவைய போட போடு தெரியாது. கோப்பமே. போடு தெரியாதா? போட்டாமைன்னு எனக்கு தெரியாதுடா, ஆடி என் ஒத்துக்கிட்டேன். செல்ல குட்டி தெரியாதாடா? எதா இருந்தாலும் நான் சொல்லி தரேன்டா. எப்படிங்க? எதுலயும் நான் ஓப்பனா சொல்லி கொடுப்பேன், எப்படி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால இந்த வாய் ஆண் துற ஆ. சொல்லி வாய் தந்த உள்ள விட்டுட்டு ஓய், என்ன வேற மாதிரி இருக்கு? நாக்கு உள்ள விட்டு நாக்க. அதை சொல்லி காட்டுறேன். இந்த நாக்கு இருக்குல்ல, நீங்க விட்டுருங்க, வராதுன்னா விட்டுருங்க, சும்மா நொய் நொய் சொல்லுங்க. நான் வர வைக்கிறேன்டா, வர வைக்கிறதா இருந்திருக்கேன். அது எனக்கு பதில் எங்க தாய்மார்க போட்டாங்கல்ல, சரி, சரி. அப்புறம் நிப்பாட்டுங்க. இப்ப விடுக்க ஒரு விடையில சரி. இப்ப ஆம்பளை பெருசு நான் 1000 பேசுறேன், நான் பொம்பளை பெருசு, நான் 1001 பேசுவேன். 30,000 பேசுவேன். நான் 30,001 பேசுவேன். அட்டங்க ஒப்பமலை எவ்வளவு அடே பேசுறேன் கோத்தமேனே, அப்பா நீ பேசும்போது எங்க நான் இப்ப பேச மாட்டோமா? பாக்குறியா? கொத்தி டிக்கெட் காப்பி எடுத்து கொடுத்துருக்காங்க, கொத்தி டிக்கெட் கார்டு குடிக்க வந்திருக்காங்க. ஒவ்வொரு பேத்துறியா, என்ன வச்சு நான் வரணும்? என்ன இந்த பிள்ளை நல்லா தள்ளி- இருக்கே, இந்த நாக்க பிள்ளைக்கு தும்மும் நோக்க அடிக்குது கிளம்பிருச்சு, சைஸ மறைவா தள்ளிட்டு போதாரு. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, அத்தா யாரும் கோச்சுக்கிறாரு, எங்களுக்குள்ள தான் போட்டி. இப்ப எங்க அப்பே முனியராசு சரி. ஏரி ஒரு நட்டு மந்தியில சொல்லுவா மனுச்சு, எப்படி சொல்ல தெரியுமா? எப்படி? டேய் நக்கல், ஏன் மகன் கிருஷ்ணகுமார் ஆம்பளை சிங்கம்டா, ஏன் மகன் 1 ஒண்டாட்டி 2 ஒண்டாட்டி கட்டிருக்கியா, ஏன் மகன் 5 ஒண்டாட்டி கட்டிருக்கியா, அவன் ஆம்பளடா, அவன் எத்தனை ஒண்டாட்டி கட்டுவான்டா, நீங்க அப்பே மாறுதட்டி சொல்லுவேன். சொல்லுவாங்க. இதுல ஆம்பளை பெருசு, சரி பொம்பளை பெருசுன்ற இல்ல. ஆமா. எங்க உங்க அப்பனை நம்ம ஏரியூர் நடு மந்தையில என்ன? எங்க அக்கா மெக்க, என் மக பொம்பளை சிங்கம்டா, என் மக 1 புருஷன் 2 புருஷன் வச்சிருக்கா, 5 புருஷன் வச்சிருக்கா, யா, 50 புருஷன் வச்சிருக்கா. ஒப்பனை சொல்ல சொல்லு, நான் கேக்குறேன். ரோட்ல போற ஒரு செருப்புல போய் எடுத்துட்டு சத்து சத்து நடிப்பா. உன்னை காரணம் சத்து சத்துன்னு ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணிப்பியான், பொம்பளை பண்ண முடியுமா? எங்க பொம்பளை பேசு. நான் கேக்குறேன், இப்போ ஆம்பளை 1000 கல்யாணம் பண்ணாலும் ஆம்பளை தாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பொம்பளை ஒருத்திக்கு ஒருத்தனே வாழக்கூடிய பெண்கள் என்ன, அது யாருன்னா நாங்க பெண்கள் என்ன, நாங்க மட்டும் தான். சரியா? உன் பேச்செல்லாம் பேசக்கூடாது. சரியா? உன் பேச்செல்லாம் ஓரல தண்ணியில தாங்க எழுதி விட முடியும். ஒரு தெரியுமா, என்ன? அந்த காலத்துல என்ன பெத்த ஆத்தா பாருங்க அடக்க ஒடுக்கத்தோட இருப்பாங்க. இருந்தாங்க. பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? மாறாப்பு இழுத்து விடுற வேலை. சவாஸ், கை கொடு. தேங்க்யூ. நீ ஒரு பிள்ளை தான் சரியா சொல்ற. பெண்களுக்கு ஓயாத வேலை. மாறாப்பு இழுத்து விடுற வேலை. நேத்து ஒரு பிள்ளைய கேட்டேன், பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலைன்னு கேட்டேன். சரி அந்த பிள்ளை என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்ன சொல்லுச்சு? பிள்ளை பக்கிற வேலையா. பிள்ளை பக்கற அதான மிஷினா? இப்ப நான் கேக்குறேன், பெண்களுக்கு ஓயாத வேலை மாறாப்பு இழுத்து விடுற வேலை தானே? ஆமா. என்ன பெத்த ஆத்தா மகராசி சேலை கட்டி இப்படி மாறாப்பு இழுத்து விட்டு உட்கார்ந்துருக்கு. இருக்காங்க. அது பெண்ணு. ஆமா. நீ பொம்பளை தானே? ஆமா. எங்கடி உன் மாறாப்ப? நான் கேக்குறேன், அவங்கள மாதிரி நான் சேலை கட்டிட்டு வந்து நிக்க முடியுமா? ஏதோ மாறாப்புன்னு ஒண்ணு சுடிதார்னு போடுறாங்க. ஆமா. சுடிதார் போட்டா அது மாறாப்பு சால்னு இருக்குல்ல, இருக்குங்க. அதை இப்படி போட்டு இப்படி மறைச்சா அதுக்கு பேர் மரியாதையா இருக்கா? ஆமா. இதுக்கப்புறம் வண்டியில போகும்போது இப்படி தூக்குல தூக்குற மாதிரி தான் போட்டு போறதுக்கு. சரி அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அது பிள்ளை பேசுன்னு. சரி அந்த காலத்துல- டெக்னாலஜி மாற மாற நாங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டோம். சரி, அந்த காலத்துல வந்து ஆத்தா எப்படி இருப்பா தெரியுமா? எப்படி? அடக்கம்ன்ற மாறாப்ப அப்படி போட்டு, ஒடுக்கம்ன்ற முந்தானி உதறி சொறிட்டு, என்ன வெத்த ஆத்தா மகராசி அந்த காலத்துல இப்படி குனிஞ்சு தலை நிமிராம நடந்துருவாங்க தெரியுமா? எப்படிங்க? அப்படியே தலை நிமிர்ந்து மெதுவா இப்பதான் நிமிந்து உன் வேஷ்டி வைப்பாங்க. கலர போகுது. இங்க பாரு அந்த வெள்ளை வேஷ்டி. உனக்கு இந்த பிள்ளைக்கு எச்சி வரும், அது உன்னி நோக்கமா தான் தெரியுது. அப்படி மெதுவா தலை நிமிந்து வைப்பாங்க. இதை பார்த்தவே எதுக்கு அவர் ராம்பல், அடேங்கப்பா மகாலட்சுமி வந்துட்டா, புண்ணியவதி வந்துட்டா, யோகலட்சுமி போயிட்டா, அன்னலட்சுமி வந்துட்டான்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. கும்பிடுவாங்க. இந்த காலத்துல உங்க அடக்கொடுக்கத்துல பொட்டு நாய் போட்டு உழப்ப, போதே இந்த உழப்புனா? ஒடுக்கம் அங்கிட்டு போயிருச்சு, இந்த அடக்கம் அங்கிட்டு போயிருச்சு. அது அந்த மத்திய பிரதேசத்தை பாருங்க. இருங்க, அது எங்க அந்த மத்திய பிரதேசத்தை திறந்து விட்டுக்கிட்டு, மத்திய பிரதேசம் என்ன தெரியுமா? என்னது? நான் இதுக்கு பேர் தான். ஆஹா, ஏய் நல்ல குடியா இருக்கையா? ஆமா, உத்தரப்பிரதேசம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அப்படின்னா அது உள்ளவா ஒரு நாளைக்கு காட்டுறேன். இல்ல, இல்ல, தண்ணி குழாய்க்கு போனாலும் எப்படி குழாய்க்கு பெண்கள் வர்றது தெரியுமா? காய் வாங்க போனாலும். இத பார்த்தமே எதுக்கு வர்றாம்பல, அடேங்கப்பா ஒன்னா நம்பர் லம்பாடி முண்டியா இருப்பா அவளுக்கு. கோயில்ல அப்படி துப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் காலம், கழிவு காலம் போச்சு. சரி. இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இந்த இடத்துல ஆடு பண்ண வியாபாரம் பார்க்கறதுக்காண்டி ஓ, வந்திருக்கேன். வியாபாரம், Yes, business. பிசினஸ். என்ன ஆமா. பிசினஸ்? இளநீ வியாபாரம். இளநியா? ஆமா. எங்க? என்னங்க? இத பார்க்கல இளநி மாதிரி தெரியலையே. எங்க குத்துறேன்னு வச்சுக்கோ, மூஞ்சி உடைச்சிரு. உண்மையிலே இளநி தானா? ஆமாங்க.
ஏமாத்தாதம்மா. உண்மைக்கு நீ துணியை போட்டு மறைச்சு வச்சிருக்கிற தெரியல. என் உயிரை வாங்குற என்னன்னு கேளுப்பா முதல்ல. உண்மைக்கு அவன் இளநியான்னு கேட்கிறேன் பாருங்க. அவர் என் சகல. உங்க அப்பாவா? எனக்கு டாடி. என் மச்சான். வணக்கம் மச்சான். யோ இப்பதானே சகல சொன்னீங்க. என்ன உடனே மாத்துறீங்களே என்ன? உனக்கு டாடினா டக்குன்னு மாத்திரண்டே முறைய மாமாண்டு. ஏமா இளநியா? ஆமாங்க. ஆக்கையில சின்னதா தெரியுதே. பாக்க அப்படிதான் தெரியும். குறும்பியா இருக்குமோ? செவலனியா? இளநீனா ஒரு சிலர் ஏமாத்தி போடுறாங்கப்பா. தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தி போடுறாங்க. இந்த இளநியை கூட கொஞ்சம் குளிச்சு பாக்குறேன். அப்படிலாம் தண்ணி இருந்தா வாங்கிக்கிறேன். ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி இது தண்ணி இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. ரொம்ப பிரஸ் பீஸ் சூப்பரா இருக்கும். இந்த சிவஞானத்துக்காக கொடுத்துறாத. குடிக்க தெரியாது. கீச்சு ஸ்ட்ரா போட்டு குடிப்பாப்புல. உனக்கு அப்பாவா வேணும் சிவஞானா? ஏ மாமா சிவஞானா மாமா வணக்கம் மாமா. எல்லாத்தையும் ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும். ஸ்ட்ரா போட்டு குடிக்க கூடாது. அப்படி சீச்சி இந்த அப்படி வாயை வச்சு குடி. தோரம் கொடிக்காலா தோரம் கொடிக்காலா. ஆஹா தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்தலையா அரும்பரும்பா வெத்தலையா நான் போட்டாலும் சவக்குமடி அடி பொம்பளைய ஒண்ணு நப்பி வந்தாலும் பாட்டி மதுரை சொன்னா பத்தாடி போனாலும் ஓடி மணப்பற போக்கல தாண்டி. அவர் சட்டியை காமிக்க வர்றாரு. அப்பா அடிக்காதீங்க பாவம். அவராதான் ஆடுறாரு. நான் ஒண்ணுமே சொல்லல. விடுங்க. அவர் சாப்பிட்டது கொஞ்ச நேரம் அப்புறம் விடுங்க. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி பாருங்க. ஒண்ணுங்க படுத்துருவாரு. அப்படி வாங்க சித்தப்பி பங்காளி வாங்க ஒன்றும் இல்லை. அப்படி படுத்துருவாப்புல வாங்க. அப்படி அசந்து படுத்துருவாப்புல. விடுங்க வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இருப்பாப்புல. அப்படியே வாங்க. வேணாம் கொஞ்ச நேரம் தான். அது சாப்பிட்டதுக்கு ஒரு அவ்வளோதான். ஒரு மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் இறங்கிறோம். சித்தப்பி பங்காளி விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. அதுவும் சாப்பிட்டேன்னா போட்டி மணப்பற போக்கல தாண்டி. காட்டு ரோசா நீயும் தூக்கி ஆயி ரோசா கட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள நாக்கு சமந்த புள்ள பொண்ணமா இனி நான் தாட்டி வா புருஷ பொண்ணமா நீ முன்னாலே போட முன்னாலே வா. கருமேக கூந்தலுக்கு ஓ கால் கொலுசி சத்தத்துக்கு தரணி வடிவான வடிவழகி ஓ வான்குயில் சத்தத்துக்கும் நம்மள யாரும் பார்க்கலையே. கொஞ்சம் விடுங்க அப்படி சைஸா கூட்டி போயிருங்க. அப்படியே அவர் அதே பண்ணீங்கன்னா அப்புறம் எல்லாரும் எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சும்மா வெத்தையில் ஆடி பிரயோஜனம் நாங்கள் வரும். எப்போ நீ பிறகு உட்காருங்க. அவர் போயிட்டாங்கல்ல உட்காருங்க. இல்லை கவனம் பூரா எங்களை பார்க்காம போறீங்க. உயிரை கொடுத்து கத்திட்டு ஆடிட்டு கிடைக்கும். என்னையும் பாருங்க மகாபிரபு பூரா பேர் அங்கதானே பாக்குறீங்க. சொக்கநாதா நம்ம ஒளிவா போ சொக்கநாதா கையளவு பிஞ்சைக்குள்ளே கணக்கில்லாத தென்னமரம் நீ சேர்ற மாதிரி அமுக்கப்பா. இதுல ஒரு கட்டைய அஞ்சரையில புடிப்பு
நீ குறைச்ச வைக்காத. கையளவு பிஞ்சைக்குள்ள கையளவு பிஞ்சைக்குள்ளே தென்னை மரம் தென்னை மரம் சரிதா. தென்னை மரம் தோப்புக்குள்ளே தென்னை மரம் தோப்புக்குள்ளே அடுத்த தொண்டதை என்ன பண்றது? உன் கூட சேர்ந்து உனக்கு பிள்ளைய வந்து அப்படி இருக்கும். தென்னை மரம் தோப்புக்குள்ளே நான் பூட்ட போறேன் கலப்ப, எரியூர்ல ஓட்ட போறேன் என் பொழப்பு. கையளவு பிஞ்சைக்குள்ளே கையளவு பிஞ்சைக்குள்ளே வந்தாளு வாடி மதுர சுண்ணாம்பு தாடி அடி வந்தாடு வாடி மதுரை சுண்ணாம்பு தாடி மச்சான தீப்பட்டு எங்கையால மச்சான் நெஞ்சை தொட்டி நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. நீங்களுமே நல்லா தேயமைனா 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 தேயாலோ செய் கல்லி அன்னைக்கு மட்டும் நல்லா இருக்குண்ட பிடிச்சு பிடிச்சு முத்தம் கொடுத்த கைய நல்லா ஆடுறீங்க, தேங்க்யூங்க. நல்லா பாடுறீங்க. நீங்களும் நல்லா பண்றீங்க. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் சுனிதா. இருக்கு ஒண்ணு ஓட்ட கொடுத்துறானே. நோ சுனிதா தேவி. அப்படியா? ஏன் பேர் தெரியுமா? என்ன பேரு? குடுப்பாண்டி. குளுப்பாண்டியா? அது வேணாம், என் உண்மையான நாகரிகமான பேர் இருக்கணும். அப்படியா? என்ன பேரு? அசிங்கம் இல்லாம ஆபாசம் இல்லாம இருக்கணும். நான் தப்பா சொல்லல. நல்ல பேரை சொல்லவா? ஆ, உங்க பேரு மயில். சரி. எவ்வளவு அழகா இருக்கீங்களா? ஆ, 16 வயதுல ஸ்ரீதேவி மயில் மாதிரி. ஆ. நான் சப்பானி ஏய் அந்த டாக்டர். நீ ஜப்பானி நீ சப்பானி மாதிரி தானே இருக்கு. ஐயோ லூ லூ போடணும். எனக்கு பழக்கம் இல்ல சாமி. ஏமா உங்க பேர் மயில், சரி. ஏன் பேர் தெரியுமா? என்ன பேரு? முருகன். சரிங்க. முருகன் எது ஏறுவார்? மயில்ல ஏறுவாரு. நீ குனிஞ்சுக்கு நான் ஏறிக்கிறேன். நான் செத்துருவேன், பரவாயில்லையா? அப்படியெல்லாம் நம்பாதே நீ. ஏங்க? நான் தம்மி பிசி உண்மையான பேரு தர்ணிஸ்ரீங்க. உங்க பேரு? தர்மேஸ்வரி. நாங்க ஏறணும் இறங்கி விடுறோம். ஆமா, சேவல் மாதிரி ஏறின விதத்துல இறங்கிடுவான். ஆனா முட்டை மட்டும் 15 முட்டை வைப்பான். அப்படியா? அதனால ஆ. உன் பேரு தர்ணேஸ்வரி, ஆமா, உங்க என் பேரு கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார்னு சொல்லி உங்களை- குழல காணாமேங்க. உள்ள வச்சிருக்கேன், அப்புறம் மத்தார ஊதிக்கங்க. வேணாம், வேணாம், நீங்களே அதனால உங்களை எப்படி லவ் பண்ண தெரியுமா? எப்படிங்க? மனிதன் ஒன்றுக்குள்ள மனித காதல் இல்ல, அதையும் தாண்டி புனிதமான காதல். என் கண்ணு, என் மூக்கு, என் பல்லு, அடி ராசாத்தி, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெலிப்பி ஒன்னெஞ்சு கொழுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான மயக்குதடி, அடி என்னடி ராக்கே, அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெலிப்பி ஒன்னெஞ்சு கொழுங்குது லவக் லவக் லவக், சிறு கண்ணாடி
மாடி சின்னால வட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையோட கட்டி விடவா என் அத்தை வித மெத்த நான் குத்த இவ கத்த கொத்தோடு முத்து சரமோ அடி என்னாடி ரத்தம் அவல்லாக்கு நெளிப்பு ஒளிச்சு முழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான மைய குதி தெய்வான சக்கலத்தி வள்ளி கொரத்தி நம்ம கதையில இருக்குதடி கண்ணே சிங்கார மதுரையில் வல்லையம்மா அது தினசரி நடக்குதடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன் ரெண்டு மூணாக இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் வள்ளி ரசதி கல்யாண வைபோகமே பிப்பி பிப்பி பி டும் 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 பிப்பி பி டும் டும் பிப்பி பி டும் 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 இருந்தாலும் உங்களை பார்த்தது எனக்கும் காதில் வந்துருச்சு என்னுடைய காதில் எப்படி தெரியும் அந்த சிறு சிறுவனை காத்த மாதிரி அந்த மண்டையை பிடிக்காத கூசம் கூசும்ல ஹலோ சிலு சிலுவன காத்து ஹலோ சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர பலே. உருகிது நாத்து சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர உருகிது நாத்து பலே. புது புது வரிகள் போட்டு அத படிக்கிது பருவத்து பாட்டு ஒரு நீசம் மாமனே சிலு 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 வர காத்து வர வர உருகிது நாத்து புது புது வரிகள் போட்டு அத படிக்கிது பருவத்து பாட்டு காலும் வயிறும் சாட்சி மாமாவே நானே ஓயாம உன்னை எண்ணி தும்பாங்க மானே படகாலம் போகும் காத்தே நாடோறும் நானே உனக்காக தூது விட்டு தினமாச்சு போனேன் நீங்காதே ஆசை நூறாகி காத்தே இப்போ தீயாதே மறுநாள் வந்து கூட வேணும் மாலை போடவே சிலு 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 வர காத்து பக்கம் ஒரு நாத்து புது புது வரிகள் போட்டு அத படிக்கிது பருவத்து பாட்டு எங்கேயும் பொழுப்ப தேடி போகாதே மாமா நான் பார்த்து பரிசம் போடு நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதாவும் வேலை கண்ணாத்தி போயா விடமாட்டே ஆளு நான் பூசும் மஞ்சள் நீதானே நீ போடும் சோப்புனா தானே பொதுவா அன்பு காட்டுமா சாம வாடலமா சிலு 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 வர காத்தி வர வர உருகிது நாத்து புது புது வரிகளை போட்டு அது படிக்கிது பருவத்து பாட்டு ஒரு நீசம் ஒரு மாசம் நாத்தும் நீதான் நான் மாமனே சிலு சிலு சிலுவன காத்து பக்க வர வர உருகிது நாத்து புது புது வரிகளை போட்டு அத படிக்கிது வருகிது பாட்டு